இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். ஜெயிலுக்குள்ள 7 முறை வலம் வந்து நடக்கக்கூடிய இந்த திருமணம், இத பார்த்து உங்களுக்கும் அதிர்ச்சியா இருக்கும். இங்க என்னதான் நடக்குது? யார் இந்த அப்பாவி பெண்? அப்படி என்னதான் சம்பவம் நடந்துச்சு? இந்த பொண்ணு ஏன் பாவம் ஜெயிலுக்குள்ள அக்னியை சுத்தி வலம் வந்துகிட்டு இருக்காங்க? எந்த தவறுக்கான தண்டனை இது? வணக்கம், நான் கிரிஷ் ஜெயின். கிரைம் அலர்ட்டோட இந்த எபிசோடுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். ஒரு அப்பாவிக்கு கிடைக்க போற தண்டனையை தான் இங்க நீங்க இப்ப பார்க்க போறீங்க. ஒரு கைதி ஜெயிலுக்குள்ள இந்த மாதிரி திருமணம் நடந்து வாழ்க்கையை ஓட்டுறான். அப்படி என்னதான் நடந்துச்சு? வாங்க பார்க்கலாம். அண்ணா, நான் ஒன்று சொல்லவா? எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. இன்னைக்கு அவ இந்த பக்கம் வர்றது ரொம்ப கஷ்டம்தான். இப்படி தப்பான வார்த்தைகளை பேசக்கூடாது. ஹோய் ஹோய் ஹோய், நீ ஏன்டா அண்ணன் மனசை நோக்கடிக்கிற மாதிரி இப்படிப்பட்ட வார்த்தையை பேசிட்டு இருக்க? அவ இந்த வழியா தானே காலேஜுக்கு போயிருக்கா, அப்ப இதே வழியா தானே வந்தாகணும். நீ உண்மையிலே உருப்படாத ஒருத்தன் தான். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுட்டே இரு. நீ ரொம்ப சரியா சொன்ன. இன்னைக்கு ரொம்ப நாள் காக்க வைக்கிறாளே, ஒரே ஒரு தடவை எனக்கு சொந்தமாயிட்டா, அதுக்கப்புறம் தப்பிச்சு எங்க போயிடுறான்னு பாக்குறேன். எங்க போய் தொலைஞ்சானு தெரியலையே. நான் தான் சொன்னேன்ல, அவன் சரியான ஏமாளி. அப்படியா? அவ ஏன் பண்றான், எதுக்காக பண்றான்னு அவனுக்கே தெரியல. நிதி பாரு, இவனும் இங்கதான் நின்னுட்டு இருக்கான். அவனை பாத்தியா? அவன் நம்ம கிட்ட தான் வரான். வா, நல்லா பாத்துக்க. இன்னைக்கு அவன் ஏதாவது ஏடாகுடமா பேசினா கண்ணத்திலே அரைஞ்சிருவேன். நீ கொஞ்சம் வாய் மூடு. இன்னும் சொல்ல போனா நீ என்ன பண்ணாலும் ஒரு பிரயோஜனமும் இல்ல. வா, நம்ம பயப்படாம போலாம். ஹலோ மேடம். அடடடா, கொஞ்சம் நில்லுங்க. அப்படி என்ன அவசரம்? ஹாய் ஹலோன்னு சொல்றதுக்கு ஏதாவது பதில் கொடுக்கலாம்ல. நீ திருந்த மாட்டியா? திருந்துறதுக்கு நான் கெடணும்ல. இத பாரு கிஷோர், நான் உனக்கு பல முறை அன்பாவும் புரிய வச்சிருக்கேன். என் பின்னாடி வரத நிப்பாட்டிரு. இல்லனா என்ன பண்ணிடுவ? பின்னாடி வரத விட போறதில்ல. இங்க பாரு கிஷோர், நாங்க வீட்டுக்கு போகணும். முதல்ல எங்களுக்கு வழிய விடு. ஏய், கிளம்பு. உன்னை யாரு இங்க நிக்க சொன்னது? மரியாதை இங்க இருந்து கிளம்பிடு. இப்பவே கிளம்புன்னு சொல்றேன். சரி, நான் போறேன். கிளம்பு. எனக்கு பாடம் எடு. எங்க போற? நில்லு. கிஷோர், என் கைய விடு. கைய கண்டிப்பா நான் விட மாட்டேன். ஒரு தடவை எனக்கு சொந்தமாயிடு, அப்புறம் உனக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன். ஒன்னு நான் ராணி மாதிரி வச்சுப்பேன். கிஷோர், என் கைய விடுன்னு சொன்ன. கண்டிப்பா விட போறதில்ல. நீ இப்ப பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன அரைஞ்சதுக்கான பழிய தீக்காம விட மாட்டேன். அதை நீ எப்பவும் மறக்க மாட்டேன். அடுத்தவங்க முன்னாடி தலை நிமிர்ந்து நடக்க முடியாதபடி பண்ணிடுவேன். தள்ளுடா. இந்தாங்க, இன்னும் கொஞ்சம் வச்சுக்கோங்க. ரொம்ப கம்மியா சாப்பிடுறீங்க. இதோ உங்க செல்ல பொண்ணு வந்துட்டா. அட, வந்துட்டியாமா? வா, வந்து உட்காரு. பாரு, உனக்கு பிடிச்சத சமைச்சு வச்சிருக்காங்க. வந்து உட்காந்து சாப்பிடுமா. என்னமாச்சு? இன்னைக்கு நாள் நல்லா போகலையா? ஏன் இவ்வளவு சோகமா இருக்க? ஒன்னும் இல்லப்பா, ரொம்ப களைப்பா இருக்கு. எக்ஸாம் வேற நெருங்குது இல்லையா, அதான் டென்ஷனா இருக்கேன். உனக்கு எதுக்குமா டென்ஷன்?
நீ எப்பவுமே ஃபர்ஸ்ட் தானே வருவ, எல்லாரையும் தோக்கடிச்சிருவ. பின்ன என்னவா? நீ அதிகம் யோசிக்காத. இந்த தடவையும் நீ ஃபர்ஸ்ட் தான் வருவ. படிப்புல உன் கூட போட்டி போட இந்த ஜில்லாவுல யாருமே கிடையாது. ஆ? பேசுங்க. அது ஏமா, அது உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கப்பா. இந்த வருஷம் உன்னோட படிப்பும் முடிஞ்சிடும். இந்த வருஷமும் உனக்கு நிறைய மார்க் வரும். எனக்கு அதுல முழு நம்பிக்கை இருக்கு. அதனால நானும் உன்னோட அம்மாவும் உட்காந்து இதை தான் யோசிச்சோம். அடுத்த வருஷம் உன்னோட கல்யாணமா? இப்ப உங்க 2 பேருக்கும் நான் பாரம் ஆயிட்டேன் இல்லையா? அதான் யாருக்காவது என்ன கட்டி கொடுக்க பாக்குறீங்க. கல்யாணம் முடிச்சிட்டு வீட்டை விட்டு விரட்டலான்னு இருக்கீங்க. ஐயா, நீ என்ன பைத்தியமா? நீ எங்களுக்கு பாரமா? நீ எங்களுக்கு பொண்ணு இல்ல, நீ எங்களுக்கு பையன். பையன் நீ தான் எங்களுக்கு கௌரவம். உன் மேல உயிரியே வச்சிருக்கோம். இங்க பாருமா, என்னைக்காவது இதெல்லாம் நடக்கணும் இல்லையா? உனக்கு உன்னோட படிப்பு தான் முக்கியம் சொன்ன. அதுக்காக தான் இத்தனை நாள் வரைக்கும் நாங்க காத்துட்டு இருந்தோம். இதுக்கு மேல எங்களால காத்திருக்க முடியாதுமா. எங்களுக்கும் கடமை இருக்கு, அதையும் நாங்க நிறைவேற்றணும் இல்லையா? அப்பா, எனக்கு இந்த கல்யாணம் எல்லாம் வேண்டாம். அம்மா கொஞ்சம் புரிய வைங்கள. எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இங்க பாரு, குடும்பம்னு ஒண்ணு அமைஞ்சாதானே நல்லது. நான் உங்க 2 பேரை விட்டு பிரிய விரும்பல. நீ எங்க பிரிய போற? நீ எங்களை விட்டு எங்கேயும் பிரிய போறது இல்ல. ஆமா, எப்ப பாக்கணும்னு தோணுதோ அப்ப நீ கிளம்பி வந்துடு. இந்தா சாப்பிடு, சாப்பிடுமா. சரிம்மா, நாளைக்கு காலேஜ்ல இருந்து கொஞ்சம் சீக்கிரமாவே வந்துடு. எதுக்காகப்பா? உன்னை பொண்ணு பாக்குறதுக்கு வராங்க இல்லையா? சரி, சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் வைக்கவா? என்னண்ணே, நேத்தி அவங்க உங்களை கன்னத்தில் அரைஞ்ச சத்தம் இன்னும் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குண்ணே. எவ்வளோ திமிரா உங்களை அரைஞ்சிட்டு போயிட்டா? அரைஞ்சது என்னவோ அண்ணனோட கன்னத்துல தான். ஆனா நம்ம எல்லாருக்குமே வலிக்குது. இன்னைக்கு அவ வரட்டும், நேத்து கணக்க இன்னைக்கு தீத்துருவோம். ரொம்ப மரியாதை கொடுத்தாச்சு. நான் சரியா தான்டா சொன்னேன். சரியான திமிரு பிடிச்ச பொண்ணு. இன்னைக்கும் திரும்ப அடிக்காம இருக்கணும். ஏதாவது நடக்கும். அத பண்ண போறது நான் தான். நான் எப்படிப்பட்டவன்னு இன்னைக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போகலனா அம்மா கண்ட மெனிக்கு திட்டுவாங்க. அப்புறம் இந்த ஸ்ருதி இன்னைக்கு என்னை ஏமாத்திட்டா. நாளைக்கு இவளை என்னன்னு கவனிக்கணும். நாளைக்கு வரும்போது பாத்துக்கிறேன். நேத்து அறை வாங்கினது மறந்துட்டியா? மறுபடியும் வாங்க வந்திருக்கியா? தயவு செஞ்சு வழிய விடு. எனக்கு லேட் ஆகுது, நான் போய் ஆகணும். நேத்து அரைஞ்சதுக்கு முதல்ல நான் கணக்க தேய்க்கிறேன். அப்புறம் நீ கிளம்பிக்கோ. உன்னை நான் தடுக்கவே மாட்டேன். அது என்ன கணக்கு? இன்னைக்கு நான் தான் உன் கன்னத்துல அரையணும். கிஷோர், தயவு செஞ்சு விட்டுரு ப்ளீஸ். அது எப்படி உன்னை விடுறது? இன்னைக்குதான் நீ சிக்கிருக்க. வீட்ல எல்லாரும் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன போக விடு. வீட்ல உனக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்களா? அழக்கூடாது. உன்னை நான் போக விடுறேன். ஆனா இன்னும் தீராத ஒரு கணக்கு இருக்குல்ல, அத முதல்ல நான் முடிச்சிடுறேன். கிஷோர், இப்ப என்ன போக விடு ப்ளீஸ். நீ நிலையாவே இல்ல. இன்னைக்குதான் நான் நிலைக்கே வந்திருக்கேன். இவ்வளவு நாள் மயக்கத்துல இருந்தேன். ஹே, நான் உன்கிட்ட இருந்து என்ன கேட்டேன் சொல்லு?
கொஞ்சம் அன்பதானே கேட்டேன், ஆனா நீதான் ஒத்துக்கல. இப்போ வற்புறுத்தி அதை அடைய வேண்டியதா ஆயிடுச்சு. பயமா இருக்கா? என் கண்ணத்துல அறையாம இருக்க? என் கண்ணத்துல அரைஞ்சதுக்கான பழியை எப்படி தீக்க போறேன்னு இப்போ உனக்கு காட்ட போறேன். ப்ளீஸ் ப்ளீஸ், நான் போய் ஆகணும், என்னை விட்டுரு. அட வணக்கம், வாங்க வாங்க உள்ள வாங்க. வாங்க வணக்கம். வாங்க உள்ள வாங்க. சரி, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். ஆமா, இங்க வரத்துக்கே நீங்க கஷ்டப்படல. ஒன்னும் பிரச்சனை. ப்ளீஸ் என்ன போக விடு ப்ளீஸ். என்ன அரைஞ்சதுக்கான தண்டனை இதுதான். இனி உன்னால என்ன மறக்கவே முடியாது. எடுத்துக்கோங்க. நீங்க எல்லாரும் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்க டிஃபனை சாப்பிடுங்க, அதுக்குள்ள பொண்ணு காலேஜ்ல இருந்து வந்துருவா. எடுத்துக்கங்க. சமோசா எடுத்துக்கோங்க. நிதி, நிதி, உனக்கு என்னாச்சு? என்ன நீ இப்படி வந்திருக்க? நிதி, 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 சாப்பிட்டுட்டே இருந்துருவீங்க. நிதி, சொல்றது கேளு. நிதி, நாங்க அப்புறமா வரோம். நிதி, ஏம்மா நிதி, 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 ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? நிதி, நிதி, ஏதாவது பேசு. நிதி, ஏம்மா என்னமாச்சு? என்னம்மா என்னாச்சு? ஏம்மா, என்னாச்சு? நீ ஏன் இப்படி எதுக்காக இந்த அலங்கோலமா கோலத்துல வந்திருக்க? வந்திருக்க? சொல்லு நிதி, உனக்கு என்னாச்சு? ஏதாவது பேசு. என்னாச்சு சொல்லுமா, சொல்லுமா, உனக்கு என்னாச்சு? பயப்படாத நிதி, என்னாச்சுன்னு சொல்லு. என்னம்மா நீ சொல்லல, எங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லுமா. அப்பா, அவன் யாருமா, யார் இத பண்ணது? கிஷோர். அவனா? எனக்கு எனக்கு நிதி, என்னம்மா? என்ன ஜெகன் அங்கிள், நிதிக்கு என்னாச்சு? என்னமோ நடந்திருக்கு போல. ஏதோ உங்க வீட்டுக்குள்ள பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரியுது.
ஏ மங்கேஷ், அண்ணன் இன்னும் போதையில தான் இருக்காரு. பாரேன், போதை இன்னும் இறங்கல. இப்பதான் நீ சரியா சொன்ன. கொண்டாட்டமா இருந்துச்சு. கிஷோர், கிஷோர், உனக்கு இவ்வளவு தைரியமா? என் பொண்ணு வாழ்க்கையோட விளையாடிட்டேடா. உன்னை உயிரோட விட மாட்டேன் பாவி. என் கண்ணத்துல அறிவியா? இதுக்கெல்லாம் முதல்ல உனக்கு தகுதியே கிடையாது. இது எப்படி இருக்கு? நீயும் பேசாத, உன் பொண்ணு பேசக்கூடாது. 2 பேரும் வாய பொத்துக்கிட்டு இருக்கணும். நீங்க 2 பேரும் அமைதியா இருந்தா உங்க வீட்டு கௌரவம் சந்தி சிரிக்காது. எழுந்துரு, எழுந்துரா. நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோ. ரொம்ப ஆட்டம் காட்டினவே அப்புறம் உனக்கே தெரியும். நான் ஆட்டம் காட்ட ஆரம்பிச்சா அப்புறம் தாங்க முடியாது. உன்னால தலை நிமிர முடியாது. உன் பொண்ணுக்கு நடந்த விஷயம் நம்ம ஊர்ல இருக்கிற சின்ன பசங்களுக்கு கூட தெரியக்கூடாதுன்னா வாய மூடிக்கிட்டு கேட்டுச்சா கழவா? கிளம்புடாங்கிறது. வாங்கடா, அவன் கிடக்குறான். வந்துட்டீங்களா? வாங்க. என்னாச்சு? என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க. அநியாயம் நடந்துடுச்சு. அந்த கிஷோர் நம்மள மிரட்டுறான். நாம இந்த விஷயத்தை பத்தி வாய திறந்தா அவன் மொத்த விஷயத்தை ஊர் ஃபுல்லா சொல்லிடுவானா? அப்பா, இதுக்கு மேல அவன் என்ன பண்ணிருவான்? ஆனா அவனை நாம லேஸ்ல விட்டுற கூடாது. இல்ல நிதி, நாம வாயை மூடிட்டு இருக்கிறதா நல்லது. நடந்த விஷயத்தை இதோட நீ மறந்துடுமா? எல்லாத்தையும் மறந்துற. இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. தயவு செஞ்சு சொல்றது கேளுமா, நீ இதோட மறந்துற. இல்லப்பா, நான் அவ்வளவு ஈஸியா இதை மறக்க மாட்டேன். கண்டிப்பா மாட்டேன். என்னம்மா? சரி, நம்ம என்னதான் பண்ண முடியும்? நாம சொன்னா கேக்குறதுக்கு இங்க யாரு இருக்கா? சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. நம்ம குடும்பம் மானந்தானமா போகும். அது மட்டும் இல்லாம உன்னை கல்யாணம் பண்ணிக்க யாரும் வரமாட்டாங்க. விஷயம் பெருசாகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு பண்ணலாம். ஒரு நல்ல பையனா பார்த்து உனக்கு கல்யாணத்தை முடிச்சிடலாம். இல்லப்பா, நான் கிஷோரை பழி வாங்காத வரைக்கும் நான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா? நீ என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணுவ சொல்லு. உன்னோட மானம் தான் போவோம். அப்புறம் நம்ம குடும்பத்தோட மானமே போயிரும். இது வரைக்கும் ஊர்க்காரவங்களுக்கு சந்தேகம் மட்டும்தான். ஆனா நீ வாயை திறந்தீன்னா ஊர்க்காரவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிரும். சரி, தெரியட்டுமா? நம்மளோட மானம் போயிருக்கு, ஆனா நம்ம தான் பயப்படணுமா? இல்லம்மா, நமக்கு நியாயம் வேணும். அப்பா, பஞ்சாயத்துக்கு போகலாம். இல்ல இல்ல, வேண்டாமா. பஞ்சாயத்துல வேண்டாமா. அப்புறம் அக்கம் பக்கத்துல ஊர்க்காரங்களுக்கு விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போயிடுமா. அப்புறம் உன்ன கல்யாணம் பண்ணிக்க யாரும் வரமாட்டாங்கம்மா. கல்யாணத்தை குப்பையில போடுங்க. என் மானத்தை விட கல்யாணம் தான் ரொம்ப முக்கியமா? எனக்கு நியாயம் வேணும், நான் அதை கேட்க தான் போறேன். வாய் மூடு. இதுக்கு மேல நீ பேசாத. உன்னோட அம்மாவும் உன்னோட அப்பாவும் உயிரோட இருக்கணும்னா நீ வாயை திறந்து பேசக்கூடாது. புரியுதாடி? இல்ல இல்ல, வேண்டாம், விட்டுரு விட்டுரு விடு. வேண்டாம் வேண்டாம். என் கண்ணத்துல அரைஞ்சதுக்கான தண்டனை இது. இனி நினைச்சாலும் உன்னால மறக்க முடியாது. உன்னால மறக்க முடியாது. உன்னால மறக்க முடியாது. உன்னால மறக்க முடியாது. ஏன்பா, உங்களை தான்.
யாரு நானா? ஆஹா. சொல்லுங்க. இந்த ஜெகன்லால் சார் வீடு எங்க இருக்கு? ஜெகன்லாலா எங்க இருக்காருன்னு நானே சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. என்னுடைய மாமனார நான் சொல்ல வந்தது, ஜெகன்லால் சார் கிட்ட உங்களுக்கு என்ன வேலை? நாங்க எங்க பையனை ஒரு பொண்ணுக்கு கட்டி கொடுக்கலான்னு இருக்கோம். பையனுக்கு கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? ஏன்னா அவளுக்கு முதல் இரவே முடிஞ்சாச்சு. அதுவும் ஏன் கூடத்தான். கல்யாணம் ஆகாமையே நான் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆயிட்டேன். சரி, உன் பையனுக்கே கட்டி கொடு. கிளம்புங்க. ஏய் ஏய் இல்ல சார், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார். ஹலோ ஹலோ. என்னங்க அவங்க என்ன சொன்னாங்க? அவங்களே சொல்றாங்க, அதாவது நம்மளோட பொண்ணு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே முதல் இரவு நம்ம ஊர்ல இருக்கிற பையன் எவனோதான் சொல்லியிருக்கான். அட கடவுளே, இப்ப என்னங்க பண்றது? நம்ம பொண்ணு யாருக்கு என்ன கெடுதல் பண்ணா? நிதி, ஸ்ருதி, நிதி, நீ எப்படி இருக்க? சொல்லுடி. ஸ்ருதி, இவகிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க? அம்மா, நிதியோட நிலைமை இப்ப சரியில்லை. இங்க பாரு, இவ எக்கேடு கேட்டா உனக்கு என்ன? அவகிட்ட பேசாத, அவ அசுத்தம் பிடிச்சவ. ஆண்டி நான் எங்க அசுத்தமான? நான் என்ன பண்ண ஆண்டி? அதோட நான் தப்பானவ இல்ல. ஏன் இப்படி பேசுறீங்க ஆண்டி? எல்லாத்தையும் முடிச்சது நீதானே. அவனை எந்த அளவுக்கு மயக்கி வச்சியோ அதான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு. நீ ஏதோ தப்பு பண்ணிருக்க, அதான் ஊர்க்காரங்க உன்னை திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டி, ஒரு பொம்பளையா இருந்து நீங்களே இப்படி பேசலாமா? ஒரு பொண்ணா இருந்து நீங்களே சப்போர்ட் பண்ணலனா எனக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா? உனக்கு இன்னும் திமிர் அடங்கல, ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்க. அதனாலதான் சொல்ற, ஸ்ருதியும் உன் கூடவே இருந்தா அவளும் கெட்டு போயிடுவா. நீ வீட்டுக்கு வாடி, வாடி, போவுல. சரி, ஏங்க அவங்க என்ன சொல்றாங்க? என்ன சொன்னாங்க? கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். பையன் வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க. நிதிய பாக்குறதுக்கு வரப்போறாங்களா? நன்றி கடவுளே. நீ எல்லாத்தையும் நல்லா தயார் பண்ணி வை. நான் எல்லாத்தையும் பிரமாதமா பண்ணிடுறேன். அந்த கடவுளுக்கு நாம நன்றி சொல்லியே ஆகணுங்க. நான் சொல்றத கேளுங்க. வெளியில எல்லாரும் உங்க பொண்ணை பத்தி கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அவங்க பேசுறதெல்லாம் உண்மையா இருக்குமா? அப்படிலாம் இல்லம்மா, என் பொண்ணு இப்பவும் சுத்தமாதாமா இருக்கா. அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எல்லாரும் சொல்றாங்கன்னா நிச்சயம் உண்மை இருக்கும் இல்லையா? அது போகட்டும். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நாங்க இவ்வளவு மருமகளா ஏத்துக்க தயாரா இருக்கோம். உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. நல்லது. அப்படின்னா சம்பந்தம் முடிஞ்சிருச்சுன்னே வச்சுக்கலாம். உங்களுடைய மொத்த நிலம், 5 லட்சம் ரூபாய் பணம், அப்புறம் 10 சவரன் நகை, இது எல்லாம் வரதட்சணையா எங்களுக்கு கொடுக்கணும். சரின்னா சொல்லுங்க. என்னங்க இவ்வளவு கேக்குறீங்க? இதெல்லாம் கொடுத்துட்டா நாங்க என்ன செய்யறது? அப்புறம் நாங்க எப்படி சாப்பிடுவோம்? அதுக்கப்புறம் நீங்க பிச்சை எடுத்து கூட சாப்பிட்டுக்கலாம். ஆனா பொண்ணுடைய மானம் போயிடுச்சுல்ல, அது திரும்பி வருமா? உங்களுக்கு சம்மதம்னா சொல்லுங்க.
இல்லைன்னா நீங்க யோசிங்க. இங்க பாருங்க, தயவு செஞ்சு எங்க வீட்டு பொண்ணை நீங்க உங்க வீட்டு பொண்ணா ஏத்துக்குங்க. உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறோம். வேணும்னா உங்க கால்ல கூட விழுறோம். வீட்டை விட்டு கிளம்புங்க. நிதி, ஏய் கிழவி, காதுல விழலையா? கிளம்பு. நிதி, இப்ப புரியுது இவ நிலைமை ஏன் இப்படி ஆச்சுன்னு. இப்ப புரியுது. பொண்ணை நல்லபடியா பாத்துக்கங்க. இன்னும் பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு வரும். கெட் அவுட். கிளம்புங்கன்னு சொன்ன. நாங்க ஒண்ணு இங்க எதையும் வாரிட்டு போக வரல. நாங்களும் உங்களை தேடி வரல. நில்லுங்க. முதல்ல உங்க பொண்ணை கவனிங்க. நிதி, ஏன் இப்படி பண்ண? நீ எதுக்காக இப்படி பண்ண? அடிங்கப்பா, அடிங்க. என் ஆசை தீர அடிங்க, அடிங்க. என்னம்மா இது? ஆனா அப்பா, நீங்க தலை குனியறதை என்னால பார்க்க முடியல. அதுவும் உங்க பொண்ணு கல்யாணத்துக்காக இதுங்க கால்ல விழணுமா? நீங்க யார் காலைய விழக்கூடாது, கையெடுத்து கும்பிடவும் கூடாது. எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாப்பா. எனக்கு கல்யாணமே பிடிக்கல. என்ன ஜெகன்லால், என்னோட இதய ராணி எங்க இருக்கா? அவளை கொஞ்சம் வெளியே வர சொல்லு. அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அடடா. வேண்டாங்க. இன்னைக்கு கூட அந்த நாளை நினைச்சு பார்த்தா உடம்பெல்லாம் புல்ல அரிக்குது. அவளுக்கு நான் திரும்ப வேணுமா? அவளுக்கு மறுபடியும் என் கூட இருக்கணுமா? மரியாதையா இங்க இருந்து போயிடுறா. என்ன மாமனாரே, இல்லனா உன்னை கொலை பண்ணிடுவா. அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. கிழவா, என்ன அடிக்கிறியா? உன் பொண்ணு என் கன்னத்துல அரைஞ்சதுனால என்னோட ஸ்டைல்ல அவளுக்கு நான் பதிலடிய கொடுத்தேன். இப்போ உனக்கு புரியுதா? அதோட இன்னைக்கு அப்புறம் என்ன நீ தொடறதுக்கு முயற்சி பண்ணாலும் அப்புறம் நடக்கிறதே வேற. நிதிய கல்யாணம் பண்ணிக்க யாரு வருவாங்க? அவளை நான் தொட்டுட்டேன். இதுக்கு என்ன அர்த்தம் புரியுதா? கிளம்பு, போங்க இங்கிறது. ஏங்க, என்ன பண்றீங்க? இது கொடுங்க, கொடுங்க. தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? வேண்டாங்க. என்ன சாக கூட விட மாட்டீங்களே. என் பொண்ணோட வாழ்க்கை எங்க பாழா போயிருக்கு. யாருமே அவளை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல. இன்னும் என்னெல்லாம் கஷ்டப்பட போறோமோ. என்னப்பா அது? இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. கல்யாணம் முக்கியம் இல்ல, எனக்கு நீங்க தான் முக்கியம். நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இங்க பாருங்க, நீங்க உங்க ரூமுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. எல்லாம் சரியாயிடுங்க. இங்க பாருங்க, உங்களை நான் கெஞ்சி கேக்குறேன், மறுபடியும் இந்த தப்ப செய்யாதீங்க. எல்லாம் சரியாயிடும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க உங்க ரூமுக்கு போங்க. எல்லாம் சரியாயிடும். எல்லாம் சரியாயிடுங்க. நீங்க போங்க. என்னடி என்னடி இதெல்லாம்? உன் முகம் மாறுதே. என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லு. அம்மா, நான் உங்ககிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன். நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு நினைக்கிறேன். நிதி, என்ன? உங்க அப்பா ஏற்கனவே நொந்து போயிருக்காரு. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே உயிரை விட்டுருவாரு. இங்க உனக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குது. ஆனா நீ என்னடானா? இங்க பாருங்கம்மா, நான் சொல்றேன், அப்பாக்கு எதுவும் ஆகாது. எனக்கு கல்யாணமும் நடக்கும். அப்பா கையாலேயே கன்னியாதானம் நடக்கும். அப்புறம் அம்மா, நான் உங்க முன்னாடி இன்னைக்கு சத்தியம் பண்றேன், அந்த கிஷோருக்கு நான் தண்டனை வாங்கி தருவேன். எனக்கு கல்யாணம் நடக்கும்மா.
என்ன சொல்றதுன்னே தெரியல. இங்க பாரு, உன் நிலைமைய பாரு. நாளுக்கு நாள் நீ பலவீனமா இருக்க. இந்த பாலக்குடி இங்க பாருமா, இதை எவ்வளவு நாள் தான் மறைக்க முடியும்? ஊர்க்காரங்களுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா வெளியில நம்ம யாராலையும் தலை காட்ட முடியாதுமா. அதுக்கப்புறம் உனக்கும் கல்யாணம் நடக்காதுமா. எங்க இருக்க? வரேன். நீ பாலக்குடிமா. அம்மா, இப்போ இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். நிதி, எதுக்கு பஞ்சாயத்தை கூட்டின? எல்லாருக்கும் தெரியும் பெரியம்மா, கிஷோருக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக தான் இந்த பஞ்சாயத்தை நான் கூப்பிட்டிருக்கேன். இவன் என்னோட வாழ்க்கையே பாழாக்கிட்டான். இவன் என் கூட இதெல்லாம் வேண்டாம்ப்பா, எல்லாரும் பார்க்கட்டும். எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இவ சின்ன பொண்ணு, தெரியாம பண்ணிட்டா. நான் இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன். எங்களுக்கு எந்த நியாயமும் வேண்டாம். வா வா போலாம், வா போலாம். அப்பா, எனக்கு நியாயம் வேணும். நான் உன்னை வேண்டி கேட்டுக்கிறேம்மா. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல, எனக்கு நியாயம் வேணும். நிதி, நீங்க அமைதியா இருங்க. சொல்லுமா. எனக்கு நியாயம் வேணும். இந்த குழந்தை கிஷோரோடது. இவன் என்ன பலாத்காரம் பண்ணிருக்கான். இன்னைக்கு இந்த பொண்ணு பொய் சொல்றா. நான் இந்த மாதிரி எதுவும் பண்ணல. இவ சும்மா உளறிட்டு இருக்கா. உளறனா? ஊரெல்லாம் என்ன பத்தி கேவலமா நீதாண்டா பேசுற. இந்த பொண்ணு நான் தொட்டுட்டேன், இவ எனக்கு சொந்தமானவன்னு நீதாண்டா பேசுற. இன்னைக்கு எதுக்கு நடுங்கி நிக்கிற? பதில் சொல்லு கிஷோர். இவ சொல்றது அத்தனையும் உண்மையா? அது நான் எதுவும் பண்ணல பெரியம்மா. கிஷோர், உண்மையை சொல்ற. இவன் என்னத்த பேசுவான்? நான் தான் சொல்றேனே. நான் காலேஜ்ல இருந்து வந்து போகும்போதெல்லாம் இவன் எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தான். கூட இந்த 2 கூட்டாளிங்க வேற இவன் கூடவே இருப்பாங்க. இவங்க 2 பேரும் இவன் கூட சேர்ந்து என்ன கடத்திட்டாங்க. ஒரு அறையில கொண்டு போய் மூடிட்டாங்க. மொத்தமா நாசமாக்கிட்டான். சொல்லு கிஷோர், இந்த பொண்ணு சொல்றது எல்லாம் உண்மையா? இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? பஞ்சாயத்துக்கு தெரிஞ்சாகணும். பெரியம்மா, என்ன மன்னிச்சிருங்க. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதெல்லாம் பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. இவனோட கண்ணத்துல அரைஞ்சதுனால எனக்கு கோபம் வந்துருச்சு. அதனால ஏற்பட்ட விளைவுகள் தான் இது. ஆனா தப்பு நான் மட்டும் பண்ணலையே, இவ்வளவுதானே பண்ணிருக்கா. என்னது? நான் செஞ்ச தப்புக்கு இது தண்டனையா? அதுவும் கிஷோர் கொடுத்திருக்கான். அவ கேக்குறா இல்ல கிஷோர், அதுக்கு பதில் சொல்லு. பெரியம்மா, அவன் கிட்ட ஏன் கேக்குறீங்க? பலாத்காரம் எனக்கு நடந்திருக்கு. அவன் குற்றவாளி. நீங்க அவனை தண்டிக்கணும். சுமாரு, நீ அளவுக்கு அதிகமா பேசுற. நாங்க என்ன பண்ணணும்ங்கறத நீ எங்களுக்கு சொல்லுவியா? நம்ம சமூகத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அதிகமா பேசக்கூடாது. முதல்ல இத புரிஞ்சுக்கோ. நீங்க சரியா சொன்னீங்க. பாத்தியா ஜெகன்லால், உன் பொண்ணு பேசுறத கேளு. எல்லாம் உன் தப்பு தான்ப்பா. இவளை படிக்க அனுப்புனல, இப்ப தலை குனிச்சுன்னு இல்ல,
ஏன் அப்பா தலை குனிஞ்சு எதுக்கு நிக்கணும்? செஞ்ச தப்பெல்லாம் இவன் செஞ்சிருக்கான். நீங்க முதல்ல இவனை தண்டிங்க. போதும், இதுக்கு மேல நீ பேசக்கூடாது. என்னப்பா கிஷோர், இப்ப என்ன செய்யலாம்? பெரியம்மா என்ன மன்னிச்சிருங்க. நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா நான் இவளுக்கு 50,000 ரூபாய் கொடுக்கறேன். அபார்ஷன் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இது நியாயமான பேச்சுதான். சொல்லுமா, இதுக்கு நீ ஒத்துக்கிறியா? நாங்க ஒத்துக்கிறோம். இதுதான் எங்களுக்கு சரியா இருக்கும். இல்ல, நான் இத ஒத்துக்க மாட்டேன். உனக்கு வெக்கமா இல்ல? பஞ்சாயத்துக்கு எதிரா பேசிட்டு இருக்க? இல்ல, நான் பஞ்சாயத்துக்கு எதிரா போக மாட்டேன். நான் இந்த பஞ்சாயத்து கிட்ட இருந்து வெறும் நியாயத்தை தான் எதிர்பார்க்கிறேன். உனக்கு இவ்வளவு திமிரா? பஞ்சாயத்துக்கு எதிரா நீ பேசிட்டு இருக்க? உனக்கு என்னதான் வேணும்? நாங்க என்ன முடிவெடுக்கணும்? என்னோட விருப்பம் ஒண்ணுதான், கிஷோர் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். இல்ல இல்ல இல்ல, நான் இவள கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நாங்களும் இதுக்கு ஒத்துக்க மாட்டோம். 50,000 வாங்கிக்க, அப்புறம் அவன் என்ன சொன்னானோ நீ அதை செஞ்சிரு. உங்க பொண்ணுக்கு எல்லாம் புரிய வைங்க. பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு, எல்லாரும் போங்க. எந்த மாதிரியான சமூகத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? யோசிக்கும் போதே அருவருப்பா இருக்கு. இங்க ஒரு பொண்ணோட மானத்துக்கு, அவ குடும்பத்துக்கு இருக்கிற கௌரவத்துக்கு கேவலம் 50,000 ரூபாய் விலை பேசியிருக்காங்க. அதோட பாத்தீங்கன்னா இது ஒரு தண்டனை கிடையாது, இது ஒரு ஒப்பந்தம் மாதிரி. பஞ்சாயத்துனாலே கடவுளுக்கு சமமானவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா பஞ்சாயத்தோட இந்த முடிவு அப்பாவி நிதிக்கு ஒரு கேவலமான வாழ்க்கையை தான் கொடுக்க பார்த்தது. ஆனா நிதி இந்த நியாயத்தை ஏத்துக்கிட்டாளா, இல்ல அவ குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக வேற வழியை தேடினாளா? நான் சொல்றது சட்டம். அப்பா, நான் இன்னும் தோத்து போகல. நீங்க ஏன் தோத்து போறீங்க? அதிலமா நீ எதை விருப்பப்படுறியோ அதெல்லாம் நடக்காதுமா. அதெல்லாம் நடக்கும்பா. பஞ்சாயத்து ஒத்துக்கலன்னா என்னப்பா? ஆனா கோர்ட் கண்டிப்பா ஒத்துக்கும். இல்லம்மா, இங்க பஞ்சாயத்துல எடுக்கிற முடிவு தான் தீர்ப்பாகும். கோர்ட்டெல்லாம் முடியாது. சொல்ல போனா இந்த விஷயத்துல போலீஸ் கூட தலையிட மாட்டாங்கம்மா. உனக்கு இதெல்லாம் தெரியாது. இவங்க நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டாங்க. எதுவும் நடக்காதுப்பா. இன்னும் சொல்ல போனா நமக்கு மதிப்பு கொடுக்காத சொசைட்டில நம்ம எதுக்குப்பா வாழணும்? இதெல்லாம் வேண்டாம்ப்பா. போலீஸ் கோர்ட் நமக்கு தீர்ப்பு கொடுக்கட்டும். காதலி கூட மெய் மறந்து பேசுறான் பாடுறா. அதுக்குள்ளே ஏன் அவசரப்படுற? நேற்று நைட் தானே மீட் பண்ணோம். கேட்டியா? கொஞ்ச நாள் எனக்காக வெயிட் பண்ணு, அப்புறம் பார்க்கலாம். எல்லா ஆசையும் நிறைவேறும். பாய் பாய் பாய். அடேங்கப்பா, கலக்கிற நீ. இப்பதான் நீ பஞ்சாயத்துல இருந்து தப்பிச்ச. இல்லனா நிதியை தான் நீ கல்யாணம் பண்ணி இருக்கணும், தெரியுமா? மறுபடியும் நான் அவளை தொட விரும்பல. ஆனா அவளோ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு துடிக்கிறா. ஆனா அவ ஆசை நிறைவேறாது. அது என்னன்னா, நமக்கு டெய்லி புதுசு வேணும். உங்க 3 பேர்ல யாரா கிஷோர்? சார் நான் தான். வாடா தம்பி. சார் எதுக்கு கூப்பிடுறீங்க? என்ன ஆச்சு? எல்லாம் ஸ்டேஷன்ல விளக்கமா சொல்றான். வா. இருங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. வாடா. சார் என்ன விடுங்க சார், நான் எதுவும் பண்ணல. விடுங்க சார், பண்ணுங்க சார். அப்பா டீ குடிங்க. அம்மா டீ. அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு கல்யாணம் நடக்கும். இந்த கிஷோர் கூட தான் கல்யாணம் நடக்கும். இங்க பாரு, உனக்கு அவனை பத்தி தெரியாது. அப்பா உங்களுக்கு கோர்ட்டை பத்தி தெரியாது. நான் அப்ளிகேஷன் போட்டுட்டேன். அவனால கண்டிப்பா தப்பிக்க முடியாது. ஆமாப்பா,
இன்னைக்கு அவனால தான் நம்ம இவ்ளோ கஷ்டத்தையும் அனுபவிக்கிறோம். நீங்க 2 பேரும் மன வருத்தத்தோட இருக்கீங்க. அதுக்கு காரணமானவனை நான் சும்மா விட்டுருவனா? எனக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அவங்க என்னோட அப்ளிகேஷனை ஏத்துக்கிட்டோம். அதோட கோர்ட்டோட தீர்ப்பு வரட்டும். சார், கிஷோரை மீட் பண்ண நிதி வந்திருக்காங்க. அந்த பொண்ணு வர சொல்லு. அடடா, மாப்பிள்ள கூட ஆகல, அதுக்குள்ள மேக்கப்ப போட்டுட்டாங்களா? ரொம்ப வலிக்குதோ? நான் பட்ட வலியை விட இந்த வலி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என்கிட்ட அருமையான ஒரு நியூஸ் இருக்கு, அதை சொல்றதுக்கு தான் வந்தேன். என்ன அடைய விரும்பினல்ல? இங்க பாரு, இது கோர்ட்டோட ஆர்டர். என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். ஆமா, சில பேப்பர் ஒர்க் பெண்டிங்ல இருக்கு. அது முடிஞ்சிட்டாலே நம்ம நிரந்தரமா ஒண்ணு சேர்ந்துருவோம். நீ என்ன நினைச்ச? நீ எனக்கு தண்டனை கொடுத்தியா? இல்லடா, இனிமே நான் உன்னை தண்டிக்க போறேன். கல்யாணம் தான் தண்டனை. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், இதுதான் நான் உனக்கு கொடுத்த தண்டனை. ओम सर्वमंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्य त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. நிதி எதுக்காக இப்படிப்பட்ட முடிவை எடுத்தானே தெரியல. ஏன்னா கிஷோர் இப்ப ஜெயில தானே இருக்கான். எனக்கு தெரிஞ்சு கிஷோர் ஜெயில இருந்து வெளியே வரதான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறான். இப்போ மணப்பெண் முன்னாடி வாங்கோ. இது நடக்காதுப்பா. இது நான் ஏன் சொல்றேன்னா, இது நடக்கிறதா இருந்தா கல்யாணம் வெளியே நடந்திருக்கும். மணமகள் நெத்தியில குங்குமத்தை வைங்கோ. எப்பவும் சந்தோஷமா இருங்க. இங்க பாரு கிஷோர், சீக்கிரமே உன்னை பெயில் எடுத்துடுறோம். ஆமாப்பா, இப்ப நீ எங்களுக்கு மாப்பிள்ளை ஆயிட்ட. நிதியே உன்னை பெயில் எடுத்துருவா. பெயில் எடுத்துருவல்லம்மா? இல்ல. அப்படின்னா? அப்படின்னா இவன் ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்காமா. இவன் என்ன பலாத்காரம் பண்ணிருக்கான். வேற வழி இல்லாம தான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா இதை யாரும் தவறா புரிஞ்சுக்க வேண்டாம். இவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். நிதி, என்ன மன்னிச்சிடு. நான் பண்ண தப்ப நல்லா உணர்ந்துட்டேன். தயவு செஞ்சு என்ன இங்கிருந்து வெளியே எடுத்துரு. நான் உன்னை நல்லபடியா பார்த்துப்பேன் நிதி. அத நீ செஞ்சுதான் ஆகணும். நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். ஆனா நீ முதல்ல நீ பண்ண தப்புக்கு தண்டனையா அனுபவிச்சுட்டு வா. இது மாதிரி பண்ணாத. நியாயம் கிடைக்கணுங்கிறதுக்காக நிதி ஒரு சரியான ஸ்டெப்பை எடுத்திருக்கா. இந்த விஷயத்தை அவ முதல்லயே செஞ்சிருக்கணும். ஆனா குடும்பத்தார மதிச்சு இந்த சொசைட்டிக்கு பயந்து பல நாட்களா இந்த காரியத்தை பண்ணாம அமைதியா இருந்திருக்கா. ஆனா ஒரு குற்றவாளி எவ்வளவு தந்திரக்காரனா இருந்தாலும் அவன் செஞ்ச தப்புக்கான தண்டனை அவனுக்கு கிடைச்சே தீரும். பலாத்காரம் பண்ண கிஷோரியை கல்யாணம் செஞ்சுக்கிட்ட பிறகு சட்டப்படி என்ன செய்யணுமோ நிதியும் அதைத்தான் செஞ்சிருக்கா. ஆனா இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. அதாவது நிதி எடுத்த முடிவு சரிதானா? இதுக்கான பதில் என்னங்கிறது நம்மளோட சொசைட்டிலேயே நமக்கு கிடைச்சிடும். ஏன்னா இந்த சொசைட்டில தான் அநியாயத்துக்கு எதிராக யாரும் போராடாம எல்லாரும் அப்படியே பின்வாங்கிடுறாங்க. எந்த நிலைமையில நிதியும் அவ குடும்பத்தாரும் இருந்தாங்களோ
அவங்களுக்கு இந்த முறை நியாயம் தான் கண் முன்னாடி இருந்தது. இன்னைக்கும் நாம இந்த மாதிரி ஒரு சொசைட்டில வாழ்றத நினைச்சா வருத்தமா தான் இருக்கு. இப்பவும் பெண்கள் தங்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை பத்தி வெளியில சொல்றதுக்கே பயப்படுறாங்க. உங்க எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறோம், இந்த மாதிரி அநியாயத்துக்கு எதிரா நீங்க தைரியமா நின்னு உங்க குரலை எழுப்பணும், நியாயத்து பக்கம்தான் நிக்கணும். இதோட நான் கிரிஷ் ஜெயன் கிரைம் அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து விடைபெறேன். அது வரைக்கும் பி அலர்ட், பி சேஃப். கிரைம் அலர்ட், குற்றத்துக்கு எதிராக நீதியின் குரல்.